அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 628வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இந்தியன் அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் எக்கானமி, அதாவது உலக பொருளாதாரத்தில் இந்திய வேளாண்மையின் பங்கு என்பது ஆகும். வேளாண்மை இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது 18% ஜிடிபி அளவுக்கு உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. நாட்டில் 151 மில்லியன் மக்கள் விவசாயத்தையே தொழிலாகவும் வாழ்வாதாரமாகவும் கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகியவற்றில் நம் நாடு 3வது இடத்தை பெற்றுள்ளது. மேலும் 2022 மற்றும் 23ஆம் ஆண்டுகளில் இதன் வளர்ச்சி சதம் 3.5ஆகவும் உயர்ந்துள்ளது. ஏற்றுமதி அளவு $50.2 மில்லியன் என கணக்கிடப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் உலக பொருளாதாரத்தில் இந்திய வேளாண்மையின் பங்கு தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது சென்னையில் வசித்து வரும் இவர் தமிழக வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். பணி நிறைவுக்கு பின்னர் தற்போது காக்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் தொடர்ந்து விவசாய பெருமக்கள், வேளாண் தொழில் முனைவோர்கள், வேளாண்மையில் ஆர்வமுடையவர்கள், வேளாண் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையிலே இந்த தொழில்நுட்ப உரையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே தொழில்நுட்ப செய்தியாக கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் டு அக்ரிகல்ச்சர் இன் குளோபல் எக்கானமி என்ற தலைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. உலக மக்கள் பயன்பெறும் வகையிலே எடுத்து செல்லும் தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரத்தினுடைய கோஆர்டினேட்டர் திரு ஜோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதிலே ஒரு அலாதியான இன்பம் இருக்கின்றது, ஒரு மன திருப்தி எடுக்கின்றது, அதிலே ஒரு உற்சாகம் இருக்கின்றது. அதை மற்றவர்கள் கேட்டு பயன்பெறும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டு வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முதலிலே மாநில அரசு, இப்பொழுது மாநில அரசில் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு ஓரளவு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தெரியும் என்று நினைக்கின்றேன். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நாம் கருத்துக்களை தெரிவிப்பது போல இன்றைய நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதாவது சமீப காலமாக என்னுடைய தலைப்புகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது இந்திய திருநாட்டையும் குளோபல் என்று சொல்லக்கூடிய உலகையும் சார்ந்து இணைத்து பேசக்கூடிய தலைப்புகளாகவே அமைந்திருக்கும். இந்திய நாட்டினுடைய வேளாண்மையை பொறுத்தவரையில நமக்கு 80% சிறு குறு விவசாயிகள் இருக்கின்ற ஒரு நாடு. இந்த ஆண்டு வேளாண்
துறை நிதி ஒதுக்கீட்டிற்காக வேளாண் சார்ந்த தொழில்களுக்காக மத்திய அரசு சுமார் 127 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வேளாண் பெருமக்களுக்கு 20 லட்சம் கோடி அளவிற்கு அதாவது கடன் வசதிகள் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அனைத்தையும் தாண்டி வேளாண் பெருமக்களுக்கு PM கிசான் சமான் நிதி என்று சொல்லக்கூடிய நிதி 6000 ரூபாய் நிதி தகுதியான விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதாவது 2019ஆம் ஆண்டு முதல் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு திட்டமாக இந்த திட்டம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதாவது ஒரு விவசாயிக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளிலே வழங்கப்பட்டு வருகின்றது. இதுவரையிலே 2.81 அதாவது 2.81 லட்சம் கோடி அளவிற்கு இந்த PM கிசான் சமான் நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. உலக எதற்கு சொல்லுகின்றோம் என்று சொன்னால், மற்ற நாடுகளிலே இல்லாத இந்த திட்டமாக இதுவரையிலே அதாவது 11 கோடி விவசாயிகள் நவம்பர் 2023 வரை 11 கோடி விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றே நமக்கு தெரிகின்றது. இவ்வாறு அதாவது விவசாயிகளுக்கு கடன் வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலமாகவும் திட்டங்களை மானிய திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாகவும் அதோடு மட்டுமல்லாமல் அதாவது வேளாண் துறை சார்ந்த உள்கட்டமைப்பு வசதிகள், அது பில்டிங் கட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது ஆராய்ச்சி திட்டங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது கொள்கை சார்ந்த திட்டங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது புதிய திட்டங்களை செயல்படுத்துவதாக இருந்தாலும், உதாரணத்திற்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன், பல லட்சம் கணக்கிலே இன்டர்நெட் கனெக்ஷன் உலக அளவிலே கனெக்ட் செய்து அதன் மூலமாக டெக்னாலஜி டிசமினேஷன்ஸ் விவசாயிகளுக்கு கொடுத்து, அது மட்டுமல்லாமல் ஜியோ பிசிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஜியோ மேப்பிங் மூலமாக ஒவ்வொரு தனி விவசாயினுடைய நிலத்திற்கு தேவையான இடுபொருட்களை வழங்குவதற்கு தேவையான தொழில்நுட்பங்களை பிரிசிஷன் ஃபார்மிங் என்று சொல்லக்கூடிய அளவிலே அதனை கொடுத்து அதிகபட்சம் ஆப்டிமம் ஈல்டு, அதாவது மேக்சிமம் ஈல்டு எடுக்கக்கூடிய அளவிற்கு தற்பொழுது இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு தயாராகி கொண்டிருக்கின்றது. அதாவது 4வது வேளாண் புரட்சி திட்டம் 4.0 என்று சொல்லக்கூடிய திட்டத்தை அரசு செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றது. தயார்படுத்திக் கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் அது தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே விவசாயிகளும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு உழைத்தாலும் அதாவது அவர்களுடைய வருமானம் நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், உதாரணத்திற்கு இன்றைக்கு மாதத்திலே ஒரு மாநிலத்திலே விவசாயினுடைய வருமானம் 20,000 ரூபாய் என்று சொன்னால் அவர்களுக்கு 40,000 ரூபாய் வருமானம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே
மிக முக்கிய நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இன்றைக்கு அதாவது இந்தியாவுடைய உற்பத்தியை பொறுத்தவரையில லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், அதாவது பால் உற்பத்தி, பயறு வகைகள் உற்பத்தி, ஜூட் உற்பத்தி, இதிலே அதிக அளவிலே உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இந்தியா இருக்கின்றது. உலகத்திலே 2வது உற்பத்தி நாடாக இந்தியா இருக்கின்றது. தானிய வகைகளை பொறுத்தவரையில அரிசி, கோதுமை, சுகர்கேன், கிரவுண்ட் அதாவது கரும்பு, மணிலா, காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், பழ வகைகள், பருத்தி, இந்த வகையிலே இவெல்லாம் 2வது உற்பத்தி நாடாக உலகத்திலே 2ஆம் இடம் பெற்று இருக்கின்றது. அதிக அளவிலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை பொறுத்தவரையில மீன் உற்பத்தி, பவுல்ட்ரி அதாவது கோழி மற்றும் அதனுடைய கோழி முட்டை உற்பத்தி, மீட் உற்பத்தி, ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நறுமண பொருட்கள் உற்பத்தி, லைவ் ஸ்டாக், அப்புறம் பிளான்டேஷன்ஸ் பொறுத்தவரையில அதிக உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக உள்ளது. சைனா பொறுத்தவரையில நம்ம இந்தியாவும் சைனாவும் நம்ம விவசாயத்துல கம்பேர் பண்ணும்பொழுது சைனா நம்பர் 1 இன் தி வேர்ல்டு. கிரைன் ப்ரொடக்ஷனை பொறுத்தவரையில வீட், ரைஸ், மெய்ஸ்ல 90% அங்க ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்தியாவுடைய ஒர்த் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது $2.1 ட்ரில்லியன் என்ற அளவிற்கு, ட்ரில்லியன் என்று சொன்னால் 1,00,000 கோடி, $2.1 ட்ரில்லியன் அளவிற்கு விவசாய பொருளை உற்பத்தி செய்யப்படுகின்றது. உலகிலே 3வது பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நாடாக இந்தியா உள்ளது. சைனாவிற்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிற்கும் அடுத்தபடியாக நாம் இந்தியா உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையில எக்ஸ்போர்ட் ஃபுட் கிரெயின்ஸ் பொறுத்தவரையில ஒரு ஸ்டெடியான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது. உலக ஃபுட் கிரெயின் எக்ஸ்போர்ட்ல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில, அதாவது ஏற்றுமதி 2010 3.38% இருந்தது. தற்பொழுது 2022 7.79% உள்ளது. இந்த ப்ராடக்டை பொறுத்தவரையில, அதாவது கடல் சார்ந்த பொருள்கள் உற்பத்தியிலே 8077.97 மில்லியன் மில்லியன் டாலராகவும் உற்பத்தி. ரைஸ் பொறுத்தவரையில் அரிசி 6355 மில்லியன் டாலர். அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டிலே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் டாலர்ல கணக்கிடுவதற்கு காரணம், அதாவது ஒரு உலகத்தினுடைய மிக முக்கிய ஒரு பொருளாதார நாடாக யுஎஸ் இருப்பதால் இந்த டாலர் என்ற கணக்கிலே அதனை கொண்டு வேர்ல்டு ட்ரேட் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம அரிசியை பொறுத்தவரையில, அதாவது பாசுமதி தவிர மற்ற அரிசி வகைகள், மற்ற ரகங்களை பொறுத்தவரையில ஒரு 6355 மில்லியன் டாலர் அளவிற்கு எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. சுகர், சர்க்கரை பொறுத்தவரையில 5770 மில்லியன் டாலராகவும், பாசுமதி அரிசி அதிக அளவிலே
ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கின்றது. 4787 US மில்லியன் டாலராகவும், நறுமண பொருள்களை பொறுத்தவரையில ஒரு 3783.63 US மில்லியன் டாலராகவும், வீட்டு இந்தியாவிலே அதிகமாக விளையக்கூடிய ஒரு கிரெயின் வீட்டு. அந்த வீட்டு எக்ஸ்போர்ட் பொறுத்தவரையில 1520 US மில்லியன் டாலராக இருக்கின்றது. கேஸ்டர் ஆயில் பொறுத்தவரையில, ஆமணக்கு ஆயில் பொறுத்தவரையில அதுவும் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிற 1265.65 மில்லியன் US டாலராக இருக்கின்றது. இந்த புள்ளி விவரங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அதாவது வேளாண்மையை பொறுத்தவரையில உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இருந்து வருகின்றது என்றே சொல்லலாம். அதாவது எப்படி என்று சொன்னால், அதிக பாப்புலேஷன் உள்ள நாடாக இருப்பதாகவும், 142 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு நாடாக இருப்பதாலும், ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக இருப்பதாலும், வேளாண்மை துறை ஒரு சிறப்பான துறையாக விளங்கி வருகின்றது என்பது என்றே சொல்லலாம். அதாவது ஃபுட் யுஎஸ் பொறுத்தவரையில உலகத்திலே அதிக அளவு ஃபுட் எக்ஸ்போர்ட்டர் என்ற நிலையிலே இருக்கின்றது. காரணம், அங்கே அதிகமான உற்பத்தி, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நல்ல அமைப்பு அங்கே இருக்கின்றது என்ற காரணத்தினாலே யுஎஸ் பொறுத்தவரையில ஒரு டாப் எக்ஸ்போர்ட்டராக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக சைனா பாத்தீங்கன்னா, அங்கே பார்த்தா ஒரு மாடர்னைஸ் ரெவல்யூஷனரி ஃபார்மிங் பிராக்டிசஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அங்கே செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அங்க பாத்தீங்கன்னாக்கா ஹைடெக் லெவலே சைனாவில் எல்லாமே ஃபார்மிங் பிராக்டிசஸ் பூரா ஒரு ஹைடெக் அளவிலே அங்கே மாடர்னைஸ்டு டெக்னாலஜிஸ் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக அங்கே செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இன்றைக்கு உலகத்திலே அதாவது வேளாண் தொழிலை பொறுத்தவரையில இந்த ஒரு ஆர்டரிலே நடந்து கொண்டிருக்கின்றது. சைனா, அதற்கு அடுத்தபடியாக யுஎஸ், அதற்கு அடுத்தபடியாக பிரேசில், அடுத்தபடியாக இந்தியா, இந்தியாவிற்கு அடுத்தபடியாகத்தான் ரஷ்யா, பிரான்ஸ், மெக்சிகோ, ஜப்பான், ஜெர்மனி, துருக்கி. அதாவது இந்த 10 நாடுகள் முன்னணியிலே வேளாண் தொழிலே முன்னணியிலே இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஜிடிபியை பொறுத்தவரையில தற்பொழுது இந்தியாவினுடைய ஜிடிபி பாத்தீங்கன்னா 15% அக்ரிகல்ச்சர் ஜிடிபி 15% உள்ளது. 146 கண்ட்ரியினுடைய ஆவரேஜ் ஜிடிபியை பொறுத்தவரையில, அதாவது உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி 9.58% உள்ளது. இதே ஜிடிபியை பொறுத்தவரையில அக்ரிகல்ச்சர்ல இன்னைக்கு ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான எத்தியோப்பியாவில் அக்ரிகல்ச்சர் ஜிடிபி அதிகமாக உயர்ந்து காணப்படுகின்றது. அங்கே 37.64% உள்ளது. அதே சமயத்திலே அக்ரிகல்ச்சர் ஜிடிபி உலகத்திலே குறைந்த நாடு என்று சொன்னால் சிங்கப்பூர்லே. அங்கே மிக முக்கியமாக தொழில்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை தவிர வேளாண் தொழில் என்பதே கிடையாது. அது மிகவும் குறைந்து 0.03% என்ற அளவிலே உள்ளது. யுஎஸ் பொறுத்தவரையில ஜிடிபி
இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி என்று பார்த்தால் யுஎஸ்ல 25.44 ட்ரில்லியன் டாலராக உள்ளது. ஒரு ட்ரில்லியன் என்பது 1,00,000 கோடி ஆகும். ஒரு ட்ரில்லியன் என்பது 1,00,000 கோடி ஆகும். யுஎஸ் பொறுத்தவரையில 25.44 ட்ரில்லியன் டாலராக வேளாண் தொழில் உற்பத்தியிலே இருக்கின்றது 2022ஆம் ஆண்டிலே. அதே சைனாவை பொறுத்தவரையில 17.96 ட்ரில்லியன் டாலராக உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையில அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ட்ரேடு பொறுத்தவரையில 2021 வந்து 2. எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில 2. உலக அளவில் கம்பேர் பண்ணும் பொழுது நம்முடைய எக்ஸ்போர்ட் 2.41% இருந்தது. இம்போர்ட் பொறுத்தவரையில 1.7% இருக்கின்றது. டாப் 10 ரேங்கிங்ல வந்து குளோபல் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு 759 அதாவது கிட்டத்தட்ட 760 பில்லியன் டாலராக இருக்கின்றது. அதே சமயத்திலே நாம் 22-23 நம்முடைய அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரையில 50.2 பில்லியன் டாலர். இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து இதனுடைய growth வந்து ஒரு 3.5% வந்து அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டிற்கு நிதி ஒதுக்கீடாக 127 லட்சம் கோடி வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவினுடைய சாகுபடியை பொறுத்தவரையில 21-22 594.62 லட்சம் ஹெக்டேராக இருந்த சாகுபடி, அதாவது இந்த ஆண்டு 22-23 ஒரு 4.37% சாகுபடி பரப்பு உயர்ந்து 660.62 லட்சம் ஹெக்டேராக உயர்ந்துள்ளது. அதிக அளவிலே உற்பத்தி செய்யக்கூடிய தானியத்தை பொறுத்தவரையில வீட் வந்து அதிக அளவிலே, கோதுமை இந்திய நாட்டிலே அதிக அளவிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதை பொறுத்தவரையில இப்ப நாம வந்து முக்கியமா வந்து அதாவது நம்மகிட்ட வந்து அதிகமா ஒர்க் ஃபோர்ஸ் இருப்பதுதான் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ஒர்க் ஃபோர்ஸ் என்று சொன்னால் 54.6% இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார்லே, அலைடு செக்டார் என்று சொன்னால் அது தோட்டக்கலை துறையாக இருந்தாலும் சரி, வேளாண்மை பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி, அல்லது செரிகல்ச்சராக இருந்தாலும், அனிமல் ஹஸ்பண்டரியாக இருந்தாலும், ஒர்க் ஃபோர்ஸ் என்பது மிக அதிக அளவில் இருப்பதால் 54.6% இருப்பதால் நமக்கு வந்து வேளாண் தொழில் ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருந்து ஒரு சிறப்பான இடத்தை பிடித்து வருகின்றது. விவசாயிகள் அதே சமயத்திலே தற்பொழுது பருவநிலை மாற்றம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அந்த பருவநிலை மாற்றத்திற்கு தகுந்தாற்போல் அரசு திட்டங்களை, மத்திய அரசு மாநில அரசுகள் திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த சிஸ்டங்கள்லாம், அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் என்று சொல்லக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ப்ரிசிஷன் மேப்பிங் ஆஃப் ஃபார்ம் லேண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஃபீல்டை வந்து நாம் வந்து அத ஃபீல்டை வந்து நாம அசஸ் பண்ணி அதனுடைய இன்புட்ஸை கொடுத்து அதுல மேக்சிமம் ஈல்டு எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து நாம்
பண்ணக்கூடிய ஒரு 4வது பசுமை புரட்சி திட்டத்திற்கு வித்திட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் கன்வர்ஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து இந்த கன்வர்ஜென்ஸ், அதாவது ஐஎம்ஆம் திட்டத்திலே இந்த கன்வர்ஜென்ஸ் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஒரு 8 துறைகளை ஒருங்கிணைத்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போன்ற அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு வருவதுதான் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் 8 டிபார்ட்மெண்ட்ஸ். அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் விவசாயிகளுக்கு நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் பட்சத்திலே இந்த திட்டங்கள் சரியாக சென்றடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து சில மாவட்டத்திலிருந்து அதாவது எனக்கு தொலைபேசி தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டிராக்டர் போதுமான அளவு கிடைப்பதில்லை, பாரபட்சம் காட்டப்படுகிறது. டிராக்டர் அதிக அளவிலே சிறு விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுக்கப்பட வேண்டும். அதனுடைய கொடுக்கப்பட வேண்டிய அதாவது விளம்பரப்படுத்த வேண்டும். விவசாயிகள் கூடும் இடங்களிலே அந்த திட்டங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே அனைத்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லே அந்த திட்டங்களை விவசாயிகள் தெரிந்து கொள்ளும் வகையிலே தெரியப்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு நாம் என்னதான் வளர்ந்தாலும் இன்னும் விவசாயிகளுக்கு எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்ற விவரங்கள் சரியாக சொல்லப்படவில்லை. அதாவது தற்பொழுது விவசாயிகள் இன்டர்நெட் மூலமாகவும் தெரிந்து கொள்கின்றார்கள் என்று சொல்லுவதை விட இன்னும் அதிகமாக அரசு, மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி திட்டங்களை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதே ஒரு தற்பொழுது உள்ள ஒரு நிலையாக உள்ளது. விவசாயிகளுக்கு மானிய திட்டங்கள் பற்றி சரியான புரிதல் இல்லை, சரியாக தெரிவிக்கப்படுவதில்லை, போதுமான அளவு அரசு விளம்பரங்கள் கொடுப்பதில்லை. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அந்த விளம்பரங்கள் ஒவ்வொரு அதாவது டிவி தொலைக்காட்சிகளிலே அனைத்து திட்டங்களையும் தொலைக்காட்சி வாயிலாக தேவையில்லாத விளம்பரங்களை தவிர்த்து தொலைக்காட்சி வாயிலாக அந்த திட்டங்களை விவசாயிகளுக்கு, அதாவது மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், மாநில அரசு செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும் தொலைக்காட்சி மூலமாக தெரிவிப்பதன் மூலமாக விவசாயிகளுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும். இன்னும் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கும், அதாவது பொருளாதாரம் 5வது இடத்திலிருந்து பொருளாதாரம் 3வது, இந்திய பொருளாதாரம் 3வது நிலைமைக்கு 3வது இடத்தை பிடிக்கும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு வேளாண் துறையினுடைய பணி, வேளாண் துறையினுடைய செயல்பாடு மிக மிக முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் வேளாண் துறையினுடைய திட்டங்கள் முழுமையாக விவசாயிகளுக்கு சென்றடைந்தால் மட்டுமே, அந்த திட்டங்கள் சென்றடைவது மட்டுமல்லாமல் தொழில்நுட்பங்கள், அனைத்து தொழில்நுட்பங்களும், அதாவது விதை நேர்த்தி முதல் விதை அறுவடை வரை, அறுவடைக்கு பின் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களும் விவசாயிகளுக்கு நல்ல முறையிலே
சென்றடைய வேண்டும். மீண்டும் ஒரு பயிற்சி வழி தொடர்பு திட்டம் 82 ஜூலையிலே துவக்கப்பட்ட ஒரு அருமையான திட்டம். நாங்கள் எல்லாம் அந்த பயிற்சி வழி தொடர்பு திட்டத்திலே பணியாற்றினோம். ரொம்பவும் மிக விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டம். வேளாண் அலுவலர்களுக்கும் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை அந்த தொழில்நுட்பங்களை ஒரு திருப்பி பார்ப்பதற்கும் அதனை நினைவுபடுத்தி விவசாயிகளுக்கு சொல்வதற்கும் மாதாந்திர தொழில்நுட்பங்கள் நடத்தி அதனை விவாதித்து அந்த விவசாயிகளுக்கு அந்த பருவத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கும் ஒரு நல்ல ஒரு ஜோனல் ஒர்க் ஷாப் நடத்தப்பட்டு அங்கே துறை சார்ந்த அலுவலர்களும் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் அனைத்து துறைகளிலும் கலந்துரையாடி தொழில்நுட்பங்களை இறுதி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வந்து அந்த திட்டம் ஒரு பயிற்சி வழி திட்டம் விவசாயிகளுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும். அந்த திட்டத்தை அரசு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த அதாவது இந்தியன் கான்ட்ரிபியூஷன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இன் குளோபல் எக்கானமி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதிலே சில விஷயங்கள் மட்டுமே நான் தற்பொழுது வழங்கி இருக்கின்றேன். அது இன்னும் அதாவது இன்றைக்கு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியிலே ஏராளமான சலுகைகள் ஒரு 10,000 கோடிக்கு மேலே வந்து அங்கே கொடுக்கப்படுகின்றது. அதையெல்லாம் வந்து தேவையானவர்கள் எங்களை போன்றவர்களை அணுகி தொழில்நுட்ப அலுவலர்களை அணுகினால் அதற்கு திட்டங்கள் தயாரித்து கொடுக்கப்படும். எங்கெங்கே எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கீடு உள்ளது, எந்த அளவிற்கு அதற்கு மானியம் கிடைக்கின்றது, அதனை எப்படி பெற முடியும், அதனுடைய வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம். அரசும் சரி விவசாயிகளும் சரி எங்களை எல்லாம் வந்து முறையாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அதாவது வாழ்க்கை தரத்தை விவசாயிகள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு சிறிய வாய்ப்பை வழங்கிய நண்பர் அவர்களுக்கும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை இந்தியன் அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் எக்கானமி, அதாவது உலக பொருளாதாரத்தில் இந்திய வேளாண்மையின் பங்கு தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டது. வழங்கியவர் திரு கே ராசு, ஓய்வு பெற்ற துணை இயக்குனர் வேளாண்மை துறை. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உலக பொருளாதாரத்தில் இந்திய வேளாண்மையின் பங்கு என்கின்ற தலைப்பில் அருமை நண்பர் ராஜு அவர்கள் மிக சிறந்த ஒரு உரையாற்றி புள்ளி விவரங்களை சமர்ப்பித்து இன்றைய தின ஜூம் கூட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த காட்டியிருக்கின்றார்கள். அவரது புள்ளி விவரத்தை தனது அனைத்து பணிகளிலும் சிரமம் பாராமல் புள்ளி விவரத்தை சேகரித்து இன்றைக்கு நமக்கு சமர்ப்பிக்கின்ற பணி செய்தது அவருடைய வேளாண்மை மேம்பாட்டில் உள்ள அக்கறையை பிரதிபலிக்கும். அவரது பேச்சிலே குறிப்பிட்ட பொழுது எந்தெந்த பயிர்கள் நமது நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது, எந்தெந்த பயிர்கள் மூலம் ஏற்றுமதிகள் மூலம் நம் பாரத நாட்டிற்கு லாபம் ஈட்டுகிறது,
எந்த நாடு முதன்மையாக இருக்கிறது, நம் நாடு எதிலே முதலிலே இருக்கிறது, எதிலே இரண்டாவது இடத்திலே இருக்கிறது என்கின்ற புள்ளி விவரத்தை அடுக்கடுக்காக அவர்கள் சொல்லி நம்மை வியப்பில் ஆற்றினார்கள். நமது அரசாங்கம் வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கு செய்கின்ற வேளாண்மை மேம்பாட்டிற்காக செய்கின்ற உதவிகள், மானியங்கள் மற்றும் பல தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் விவசாயிகள் உயர வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக செய்யப்படுகின்றன என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 3.8 என்கின்ற 3.8% சதவீதத்தில் இருந்த நமது வேளாண்மையின் பங்கு இன்று 7.8 என்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது நமது பாரத நாட்டின் வேளாண்மையின் பங்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை இது நன்றாக எடுத்துக்காட்டுகிறது. இந்த எடுத்துக்காட்டுகள், இந்த முயற்சிகளை வைத்துத்தான் நமது பாரத பிரதமரும் மிக விரைவிலே நமது பாரதம் உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை நிச்சயம் அடையும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் நம்பிக்கை வைத்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 3வது இடம் அவர் விரும்பியது போல மிக குறுகிய காலத்தில் அடுத்த ஆண்டோ அதற்கு அடுத்த ஆண்டோ மிக விரைவில் அந்த இடத்தை பாரதம் எட்டி பிடிக்கும். அதற்குண்டான அரிய சீரிய பணிகளை நமது விஞ்ஞானிகள், நமது வேளாண்மை தொழில்நுட்ப நிபுணர்கள் அனைவரும் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றனர். நண்பர் ராஜு அவர்கள் திரு மனக்குறையோடு கூறினார்கள், வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கு மானியங்கள் மற்றும் சில தொழில்நுட்பங்கள் சரியாக சென்று சேருவதில்லை. இவையெல்லாம் சிறப்பாக அவர்கள் அவர்களுடைய மனதுக்கு எட்டும் அளவுக்கு செயல்படுத்த வேண்டும். அதற்குண்டான விரிவாக்க நெறிமுறைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆலோசனை மூலம் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல நமது வேளாண்மை தொழில்நுட்பங்கள் கடந்த 70 ஆண்டு காலமாக விவசாயிகள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் 100 வேளாண்மை தொழில்நுட்பங்கள் இன்னும் உழவனால் அது முறையாக செய்யப்படுவதில்லை. இதை நாம் அனைவருமே வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பது எப்படியோ செய்து கொண்டு போகட்டும் என்றுதான் அனைவருமே, விஞ்ஞானிகள் உட்பட, வேளாண்மை தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட அனைவருமே வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான். ஒரு பயிர் செய்கின்ற பொழுது A to Z சரியாக செய்கின்றானா என்கின்ற தெளிவை யாருமே அவனை சரிபார்ப்பு அந்த நிலை மாற வேண்டும். குறிப்பாக மண் பரிசோதனை செய்து மண்ணுக்கு எவ்வளவு உரமிட வேண்டும் என்பதை அறிந்து இட முயற்சிகள் மேற்கொள்ள விஞ்ஞானிகள் ஒத்துழைக்க வேண்டும். அவர்களும் அரும்பாடுபட வேண்டும். இரண்டாவதாக இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு திட்டத்தை வேளாண்மை உழவர் பெருங்குடி மக்கள் அதை உணர்ந்து அதை உண்மையாக செயல்படுத்த என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அவைகள் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சுற்றுச்சூழல், மண் மாசுபடாமல் இருத்தல் இவைகள் எல்லாம் காக்கப்படும். அதற்கு மேலாக ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசனமும் 70 ஆண்டு காலம் இருக்கின்றது. விழுக்காடு என்று பார்த்தா 10 விழுக்காடு தான் விவசாயம் இந்த 70 ஆண்டு காலமாக அதை பின்பற்றிக் கொண்டது. அப்பொழுது கணக்கு போட்டு பாருங்கள், இந்த 70 ஆண்டு காலமாக நீர் எவ்வளவு சேதாரம் ஆகியிருக்கிறது. அந்த 70 விழுக்காடு நீர் சேதம் ஆகாமல் இருந்திருந்தால், அதிலே பயிர் செய்யப்பட்டிருந்தால்
அந்த நீர் வீணாகாமல் அதிலையும் விவசாயம் செய்யப்பட்டு பயிர் உற்பத்தி நமது நாடு உற்பத்தி செய்து தந்திருந்தால் இந்த தினம் நமது பாரதம் நம்பர் 1 முதல் இடம் எல்லாம் பிடித்திருக்க வேண்டும். எனவே ஒரு பக்கம் நாம் முன்னேற்ற பாதையில் அவர்கள் செல்வதற்கு மானியங்கள் இன்னும் சிறப்பு திட்டங்கள் போட்டாலுமே ஏற்கனவே கூறிய நல்ல ஒரு தொழில்நுட்ப திட்டங்களை அவர்கள் கடைபிடிக்க செய்ய வேண்டும், கண்டிப்பாக கடைபிடிக்க செய்ய வேண்டும். அதையும் ஒரு புறம் அனைவரும் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயம் நமது வாரம் முதலாவது இடம் பெறுவதற்கு வாய்ப்புண்டு என்பதை மகிழ்வோடு சொல்லி மிக சிறந்த ஒரு கருத்தினை என்று நல்கிய திரு ராஜ் அவர்களுக்கும் எனது சிற்றுரையை இன்று உங்கள் முன் சமர்ப்பிக்க வாய்ப்பளித்த நண்பர் ஜோ அவர்களுக்கும் எனது சிற்றுரையை பொறுமையோடு கேட்டு நமது குழுவின் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்க வேளாண்மை வெல்க வேளாண்மை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து திரு ஹியூபர்ட் அவர்கள் பேச வந்திருக்காங்க. ஹியூபர்ட் சார் பிளீஸ். முதலாவது எனது நமஸ்காரங்கள் ஜோ ஐயா அவர்களுக்கு, மற்ற திரு ராசு சார் அவர்களுக்கு. சார் நல்ல, அதாவது அவரு மிஸ்டர் கந்தசாமி சொன்ன மாதிரி இந்த டேட்டா கலெக்ஷன் இஸ் எ வெரி டஃப் டாஸ்க். நீங்க ரொம்ப அருமையா எடுத்திருக்கீங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டுதல் சார். அதாவது இப்படி பாராட்டுதல் ஒரு பக்கம் இருக்கு, சில அலார்மிங் ஃபேக்ட்ஸும் இருக்கு, அதையும் நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும். அதாவது என்னன்னா, there is a silent famine which is happening என்றாங்க. silent famine na, do we produce nutritional value agri products? அதுல அந்த வேல்யூ இருக்கா, அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கா? ஏன்னா இந்த டிசீஸ் எமர்ஜென்ஸும் இந்த நியூட்ரிஷனல் வேல்யூ கொஞ்சம் ஒரு ICAR அந்த ஆர்கனைசேஷன் they have made a study. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நியூ புது புது வியாதிகள்லாம் அதிகமா உருவாகும். ரெண்டாவது, அதுக்கு வேக்சினே இல்லை. தட் இஸ் பிகாஸ் we didn't take care in nutritional value produce. இதை கொஞ்சம் நம்ம சார் ப்ராடியூஸ்லாம் அப்ராட் அனுப்புறோம், நம்பர் 1 ஆகிறோம். நம்பர் 1 லாஸ்டிங் 100 வருஷத்துக்கு நம்ம தான் சார். லெட்ஸ் டேக் தட். ஆனா நம்ம மக்களே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாற்றுறது எவ்வளவு பெரிய பாவம் சார் அது. அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு. ஏன்னா அது அப்படியே எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு, இன்னும் அதிகமாயிட்டு இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கேரளாவில் மங்கி டிசீஸ் ஆர் மங்கி ஃபீவர்னு வந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா, அதை ரெசிஸ்ட் பண்ண நம்ம பாடியில வந்து ஏற்ற அந்த அந்த வாட் யூ கால் ரெசிஸ்டன்ஸுக்காக அந்த டிஎன்ஏஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ இதை பத்தி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யோசித்து சார், நியூட்ரிஷனல் வேல்யூ ஃபார்ம் ப்ராடியூஸ் அதை கொஞ்சம் திங்க் பண்ணா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஹியூபர்ட் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நியூட்ரிஷனல் வேல்யூ, ஊட்டச்சத்து கூட்டுதல். இன்றைக்கு வந்து சிக்கிம் ஸ்டேட் வந்து 100%, அதாவது ஆர்கானிக் என்று சொன்னால் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து குறைக்கிறது, முழுமையாக குறைத்து அங்க எந்த விதமான ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோ அல்லது பெஸ்டிசைடு இண்டஸ்ட்ரியோ இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து அங்கே உள்நாட்டிலே கிடைக்கக்கூடிய இயற்கை சார்ந்த பொருட்களை மட்டுமே உபயோகப்படுத்தி விவசாயத்தை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கே இன்று அது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அங்க பாத்தீங்கன்னா வந்து நேச்சுரல் அந்த சாயலுடைய தன்மை இருக்குல்ல, மலை சார்ந்த பகுதி, அந்த சாயலுடைய தன்மையை வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு வளம் உள்ளதாக இருக்கின்றது. அதே போல வந்து இப்ப இந்த நியூட்ரிஷனல் வேல்யூக்காக வந்து அரசு வந்து தனியாக ஒரு துறையையே வந்து ஒதுக்க வேண்டும், ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது நியூட்ரிஷனல் மேனேஜ்மெண்ட்
அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து உருவாக்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உள்ள ஒரு காய்கறிகள் இதெல்லாம் வந்து எங்கெங்க வந்து வாய்ப்புகள் இருக்கோ, அது பள்ளிகளாக இருக்கலாம், கோயில்களாக இருக்கலாம், பொது இடங்களாக இருக்கலாம், அந்த இடங்களிலே நியூட்ரிஷனல் வேல்யூ கார்டன்ஸ் அந்த மாதிரி வந்து தோட்டங்களை உருவாக்கலாம். இதெல்லாம் வந்து அரசு மட்டும் செஞ்சா போதாது, இது வந்து ஒரு பெரிய மக்கள் இயக்கமாகவே வந்து மாறணும். அந்த மாதிரி ஒரு மக்கள் இயக்கமாக வரும் பட்சத்துல இது வந்து அதாவது மால் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைபாடு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுன்றது வந்து அடோலசன்ஸ் அதிகமாக வயதானவர்களுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு அதிக அளவிலே காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கெல்லாம் வந்து ஒரே தீர்வு இந்த மாதிரி வந்து அரசாங்கம் அதற்கு வந்து ஒரு முன்னெடுத்து செல்லும் பட்சத்திலே அரசாங்கம் வந்து அதற்கு சில விதிகளை வகுத்து செயல்படுத்தும் பட்சத்திலே இந்த ஊட்டச்சத்து குறைபாடை குறைப்பதற்கு வழிவகைகள் உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்க உங்க பின்னாடி வரோம் சார். நிச்சயமா அதை அப்படிதான் சார் செஞ்சாகணும். இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து முதல்ல முன்னெடுத்துனாக்கா அதை வந்து எல்லாரும் சேர்ந்து அதை வந்து செய்வாங்க. அப்ப செய்யும்பொழுது ஒரு பெரிய மக்கள் இயக்கமா வரும்பொழுது அந்த ஊட்டச்சத்து குறைபாடுன்ற இதை வந்து நாம வந்து கட்டுப்படுத்த முடியும். திரு ஹியூபர்ட் கேட்டதுல ஒரு சின்ன தெளிவுரை வழங்குறேன். அதாவது ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து இந்திய அளவுல வந்து அதை ஒரு ஊட்டச்சத்து மிக்க அரிசியாக தயாரித்து விநியோகம் செய்யும் ஒரு திட்டம் துவங்கியுள்ளது. சோ அதுல வந்து ஆமா இருக்கு, திட்டம் இருக்கு, பரிசீலனை ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் 29 ரூபாய் கிலோ. சோ அதுல வந்து மனிதர்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அந்த அரிசி உணவில் வந்து சேர்த்து கொள்ளப்படுகிறது, ஃபோர்ட்டிஃபை பண்ணி கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்க. சோ இது வந்து மேல் நியூட்ரிஷன் ஓரளவு குறைக்கும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்து. அது செயல்பாட்டுக்கு வரும்போது, முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்போதுதான், ஒரு சில ஆண்டுகள் கழித்து வரும்போதுதான் அதோட நல்லது கெட்டது தெரிய வரும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைதான் சார் ஜோ சார். நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி சார் அது வந்து அது சரியா இல்லைன்றதை விட முதலே நம்ம கிராஜுவேட் ஃபோரம்ல இருந்து உங்களை மாதிரி ஆட்கள் அதுல தலைமை ஏற்றா உண்மையாவே அதெல்லாம் நடக்கும்ன்றது என்னுடைய விருப்பம். நடக்கும் நிச்சயமா. நீங்களாம் அதுல இன்வால்வ் நிச்சயமா நடக்கும் சார். கொஞ்சம் அவரு இன்வால்வ் ஆகிதான் இருக்கிறாரு. அவரு கொஞ்சம் அதுல நல்ல விஷயங்கள் செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்ததாக கந்தசாமி சார் அவர்கள் ஏதோ கருத்து தெரிவிக்க வந்திருக்காங்க. சார் பிளீஸ். எனது பேச்சிலே ஏற்கனவே நாம் அறிவுறுத்த வேளாண்மை தொழில்நுட்பங்கள் முறையாக விவசாயிகள் கடைபிடிப்பதில்லை. குறிப்பாக மண் பரிசோதனை, அதற்கு மேலாக நீரை வீணாக்குதல், இந்த சொட்டு நீர் பாசனத்தை இன்னும் பயன்படுத்தாமல் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவைகளை செயல்படுத்தினால் பொருளாதாரம் முன்னேறும் என்பது எனது வலுவான யோசனை. இதற்கு உங்கள் பங்கு என்ன என்று நான் கேட்கிறேன். அதாவது மைக்ரோ இரிகேஷன் ஸ்கீம் வந்து ஒரு 2012-13 கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 ஏக்கர்ல வந்து நான் வந்து அங்க இருக்கும்பொழுது, ஹார்டிகல்ச்சர்ல இருக்கும்பொழுது 30,000 ஏக்கர்ல மைக்ரோ இரிகேஷன் ஸ்கீம் வந்து நாங்க செயல்படுத்தணும். ஆனா அது என்னன்னா, ஒரு தடவை வந்து அந்த இது ஸ்கீம் கொடுத்தா குறைஞ்சது வந்து 5 வருஷத்துக்கு வந்து அதை வந்து பயன்படுத்தணும். 5 years மினிமம் அதனுடைய கேரண்டி வந்து 5 வருடத்திற்கு பயன்படுத்தணும். இப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. அதாவது ஒரு கமிட்டி இந்த மாதிரி இந்த மைக்ரோ இரிகேஷன் ஸ்கீமுக்காக வந்து பல ஆயிரம் கோடிகள் வந்து செலவு செஞ்சிருக்கோம். அதுக்கு வந்து மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ ஒரு
ஒரு குழுவை நியமிச்சு அந்த குழு மூலமாக ஒரு எவாலுவேஷன் ஸ்டடி பண்ணி அதுல இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடித்து நிவர்த்தி செய்தால் மட்டுமே அந்த திட்டம் ஒரு அருமையான திட்டம், சிறு விவசாயிகள் கூட பயன்படுத்தக்கூடிய திட்டம். ஏன்னா 90% விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு மானியம். அதே பெரிய விவசாயிகளுக்கு ஒரு 75%. அப்படி இருக்கும்போது இந்த திட்டம் ஒரு அருமையான திட்டம். இதுல இதுக்கு என்னன்னா, என்னுடைய ஒரு சஜஷன் என்னன்னா, ஒரு கமிட்டி, ஒரு மாநிலத்திற்கு ஒரு கமிட்டியை போட்டு இந்த திட்டத்தை இதற்காக அத தீர ஆராய்ஞ்சு இந்த திட்டம் இதுவரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கோ ஒரு 10 வருஷத்துக்கோ எத்தனை ஹெக்டேர்ல கொடுத்துருக்கோம், எத்தனை ஃபார்மர்ஸ் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, எத்தனை ஃபார்மர்ஸ் அதை பயன்படுத்தல, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து அதுல இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணி திரும்பவும் ரீவேம்பிங் ஆஃப் த ஸ்கீம் அதை பண்ணாங்கன்னா இந்திய பொருளாதாரம் எங்கே போகும்? நிச்சயமா அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு கேள்வி. இப்பொழுது மின் விநியோகம், மின்சாரத்தின் முக்கியத்தை உணர்ந்து கொண்டு அரசாங்கம் இவ்வளவு மின்சாரம் தான் உபயோகப்படுத்த வேண்டும், அதற்கு 1000 கட்டுப்பாடுகள் விதித்து உழவர்களையும் மற்றவர்களையும் தங்களது கைப்பிடியில் வைத்துக் கொண்டு இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது சட்டப்படி அவர்கள் செயலாற்றி, திட்டம் தீட்டி செயலாற்றி வெற்றி பெற்றும் இருக்கின்றார்கள். அதே திட்டத்தை இந்த நீர் பயன்பாட்டுக்கும் ஏன் பயன்படுத்தக்கூடாது? இவ்வளவு நீர் தான் பயன்படுத்த வேண்டும், இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டுத்தான் ஆக வேண்டும், இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டால்தான் விவசாயம் செய்ய வேண்டும், அதுக்கு இவ்வளவுதான் நீர் தேவை என்கின்ற ஒரு கட்டுப்பாடு ஏன் கொண்டு வரக்கூடாது? செய்யலாம்ல? இப்ப சார் சொல்ற மாதிரி இது இப்ப ஒவ்வொரு கிராப்புக்கும் எத்தனை லிட்டர் தண்ணி தேவை அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நெல், கரும்பு, பருத்தி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 லிட்டர் தேவைன்னாக்கா அதுல 50% தான் நமக்கு இதுக்கு தேவைப்படுது. நம்ம மத்த அதாவது மில்லட்ஸுக்கு தேவைப்படுது. இப்ப இதெல்லாம் இருக்கு. பட் நடைமுறையில இதெல்லாம் எந்த அளவுக்கு அத விவசாயிகள் கடைபிடிச்சு வராங்கன்றது இன்னும் ஒரு தெளிவில்லாமே இருக்கு. ராஜு சார், மின் விநியோகத்தை அரசாங்கம் விவசாயிகிட்ட கட்டுப்பாட்டுல தானே வச்சிருக்கு. டெஃபினட்டா அது பண்ணுது. ஆமா, அதே கட்டுப்பாடு நீருக்கும், நீர் உபயோகம் கொண்டு வரலாம்ல? தாராளமா செய்யலாம். முக்கியமான ஐட்டம். மின்சாரத்தை எப்படி கட்டுப்பாடோட வைத்திருக்கிறார்களோ அதே போல் நீரையும் கட்டுப்பாடில் வைப்பதில் அதற்குண்டான திட்டங்கள் தீட்ட வேண்டாமா? எத்தனை மீன் ஆமா, நீர் நீங்க நம்ம அந்த டெஃபினட்டா அதுக்கு ஒரு வழிமுறையை நம்ம இது பண்ணோம்னாக்கா அந்த திட்டம் நீங்க சொல்ற மாதிரி எப்படி எலக்ட்ரிசிட்டிக்கு நாம ஒரு இது வச்சிருக்கோமோ, வழிமுறை வச்சு அதை நாம செலவு பண்ணிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி தாராளமா செய்யலாம். உங்களுடைய சஜஷன் ஒரு நல்ல சஜஷன். அதை பண்ணாக்கா டெஃபினட்டா அவங்களுடைய இது குறையும். கந்தசாமி சார் சொன்ன மாதிரி சில நாடுகள்ல தண்ணீர் அளந்து, அதாவது இஷ்டத்துக்கு யாரும் தண்ணீர் எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அதுக்கு தனியார் டாக்ஸ் கட்டணும், அது தனி நிறுவனங்களுக்கு அந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்தியால கூட அந்த ஒரு ப்ரொபோசல் விவாதிக்கப்பட்டது. அதை அடிப்படை அளவிலேயே அதற்கு எதிர்ப்பு வந்ததுனால அது கைவிடப்பட்டதாக தெரிகிறது. இருந்தாலும் குடிநீருக்கு அது வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். இப்ப நிறைய மாநிலங்கள்ல அது வந்துடுச்சு. தமிழகத்துல கூட பைப்பெல்லாம் போட்டாங்க, எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அது பட் இதை செய்யறதுக்கு சில முன்னெடுப்புகளும் தேவைப்படுது. என்ன பண்ணுன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இப்போ இந்த குடி தண்ணீரை நாம ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு கம்பெனி கொடுத்தா அவங்க பழைய கனெக்ஷனை கட் பண்ணிட்டு புது கனெக்ஷன் கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. பட் எலக்ட்ரிசிட்டி அது மாதிரி செஞ்சிடலாம். ஆனா விவசாய தண்ணீர், விவசாயத்திற்கு தேவைப்படும் இரிகேஷன் வாட்டரை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல கட்டுமான பணிகள், இப்போ மாடர்னைசேஷன், இப்போ டேங்க் மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லி 1980s ஒரு வேர்ல்டு பேங்க் திட்டம் ஒண்ணு வந்தது. அது
சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சாங்க, அதையும் ஒழுங்கா செய்யல. பல இடங்கள்ல செய்யப்படாமல் கைவிடப்பட்டது. காரணம் என்னன்னா விவசாயிகளிடமிருந்து எதிர்ப்பு. அதுல அவங்களோட திட்டப்படி என்னன்னா நிலம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு இடம் இருக்குதுங்கிறத மட்டும் அளவுகோலாக எடுத்துக்கிட்டு அவங்களே அதை ஒரு ஸ்கொயராவோ அல்லது ஏதாவது ஒரு லெவல் பண்ணி அதை பண்ணி கொடுக்கிறதாக திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் அது சரியாக நடைமுறைப்படுத்த இயலவில்லை. அதற்கு மக்களோட எதிர்ப்பு அல்லது விவசாயிகளின் எதிர்ப்பு மிக முக்கிய பங்காக இருந்தது. டேங்க் மாடர்னைசேஷனே டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது தண்ணீரை எப்படி அளந்து கொடுக்கிறது, யார் அளக்கிறது, எப்படி அதை நிர்வகிக்கிறது, அது ஒரு அதெல்லாம் இப்போதைக்கு எட்டாக்கனி. ஏன்னா நாம we have to go a long way. ரொம்ப பின்தங்கிதான் இருக்கும் பல விஷயங்கள்ல. இப்போ ஒரு சில விஷயங்கள்ல நாம 3rd ரேங்க் அல்லது 5th ரேங்க் நீ கதை சொன்னாலும் அது கதை மாதிரிதான் இருக்குது. காரணம் என்னன்னா பல விஷயங்கள் பேசிக் அடிப்படை விஷயங்கள்ல நாம மிக பின்தங்கிதான் இருக்கோம். பல வளர்ந்த நாடுகள் கூட நம்மள ஒப்பிடவே முடியாது. கொஞ்சம் துணியளவு கூட நாம அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரல. சோ நாட்டுக்குள்ள செய்ய வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன வட நம்ம தென் மாநிலங்களே எப்படி இருக்குதுன்னா வட மாநிலங்கள் எப்படி இருக்கும், பட்டு மோசமாக இருக்கும். இவையெல்லாம் சரி பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணி அதை ஒரு நாடு அளவுக்கு இந்தியா அளவுக்கு அதெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு போகிறதுக்கு இட் வில் டேக் a lot of time. எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு எல்லாம் அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா முடியாது. சோ செய்ய வேண்டும் என்ற உறுதி வேணும், கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் என்ற மன உறுதி எந்த அரசாக இருந்தாலும் வேண்டும். அப்பொழுது நீர் வீணாகாமல் பாதுகாக்கப்படும், உற்பத்தி அதிகமாகும். கண்டிப்பா. இஸ்ரேலையும் இந்தியாவும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் நீரின் அளவு அங்கே குறைவு, ஆனால் மகசூல் அதிகம். அதையே நீங்க செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியவில்லை? அப்பொழுது அக்கறை இல்லை, விவசாயிக்கும் அக்கறை இல்லை, ஸ்ட்ரக்சரே இல்லை, நம்மகிட்ட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரே இல்லை. அதை செயல்படுத்த வேண்டும், செய்யணும். அதெல்லாம் கண்டிப்பா செய்யலாம். இங்க இருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் இஸ்ரேல்ல போய் பார்த்துட்டு வர்றாங்க, ஆனா இங்க செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. செயல்படுத்துறது அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர செய்வதற்கு அதை விவசாயிகள் 100க்கு 100 கடைபிடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்துக்கிறது இல்லை. சொல்லிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். காத்தோடு காத்தா போயிடும், அவ்வளவுதான். கந்தசாமி சொல்றதுல நல்ல முக்கியமான வேலிட் பாயிண்ட் நீங்களும் நல்லா அட்ரஸ் பண்ணீங்க சார். நான் இஸ்ரேல் போயிருக்கேன். கிபூட்ஸ் ப்ரோக்ராம்னு இருக்கு. டெசர்ட்டையே ஃபார்ம் லேண்ட் அழகா மாத்தலாம். இட்ஸ் ஆல் வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே. அதான் முக்கியமானது இங்க சார். நம்மளும் இங்க செய்திருக்கோம் சார். ஏன்னா ஹரியானாவிலையும் பஞ்சாப்லயும் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நல்லா அருமையா செய்திருக்காங்க, ரொம்ப அருமையா செய்திருக்காங்க. அது கம்ப்ளீட்டா பர்குலேட் ஆகல இந்தியா ஃபுல்லா. உண்மைதான், ரொம்ப நாள் ஆகும் சார். somebody has to tie the bell to the cat. அது எப்போ நடக்க போகுதுன்றதை விட நம்ம ஃபார்ம் குரூப் கேன் டேக் an initiative. அதாவது ஹியூபர்ட் சார் சொல்ற கருத்து எப்படின்னா, அதாவது எல்லாருமே நம்மளுடைய பங்கு செய்யணும் அப்படிங்கறத சொல்றீங்க. கண்டிப்பா அது நிச்சயமா அது சரியான கருத்து தான். எல்லாரும் செஞ்சு சேர்ந்து, அதாவது அரசு மட்டும் அப்படின்னு பொறுப்பு சொல்லாம அனைவரும் இணைந்து செய்யும் போது அவற்றுக்கு நமது விவசாய விஞ்ஞானிகள் இதை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்றத்துல இந்திய வேளாண்மை தொழில்நுட்பங்கள் எங்கெங்கு குறைபாடு இருக்கிறது பேசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அபிவிருத்தி நாடு அடையும் என்பதை பேசப்பட வேண்டும். அது பேசுறதே கிடையாது, ஏதோ பேசுறாங்களே தவிர நாடு அபிவிருத்திக்கு விவசாயம் எவ்வளவு முக்கியம், விவசாய தொழில்நுட்பங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவதே இல்லை. அந்த நிலை மாறணும்னா நமது விஞ்ஞானிகள் பிரஷர் கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சாதான் விவசாயம் மேலோங்கும் என்கிற தத்துவத்தை அவங்களுக்கு சொல்லணும் சார். அந்த பாலிசி அந்த பாலிசி அடியரன்ஸ் ரொம்ப குறைவு, உண்மைதான். ஏன்னா நம்ம எப்படி பாக்குறோம், கார்பரேட் growth, இண்டஸ்ட்ரியல் growth, இதுதான் முதன்மைப்படுத்தணும். ஸ்டாக் அண்ட் ஷேர் வேல்யூ எந்த லெவல்ல போகுது சார்? இன்னைக்குன்னா ஃபார்ம் ப்ராடியூஸ்க்கு ஸ்டாக் அண்ட் ஷேர் வேல்யூ இருக்கா? அது உண்மையான ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா? இல்ல.
எப்போ அந்த கன்வர்ஜென்ஸ் வருதோ அப்பதான் இது வந்து நல்ல ஒரு நீங்க சொல்றதெல்லாம் ட்ரீம் கம் ட்ரூ ஆகும். கன்வர்ஜென்ஸ் வந்து பாலிசி லெவல்ல அல்லது பேச்சு வழக்குல ஒரு 10 வருஷத்துக்கு மேலாவே இருக்குது. 1990ல இருந்தே இருக்கு. என்கிட்ட கேட்ட தமிழக வேளாண்மை துறையில அந்த சமயத்துல இருந்த இயக்குனர் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரா டாக்டர் மிஸ்எஸ் மாலதி இருந்தாங்க. மாலதி ஐஏஎஸ் இருக்கும்போது அவங்க கவர்மெண்ட் கொடுத்த ப்ரொபோசல்ல இன்டகிரேட்டட் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், லைன் டிபார்ட்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரிஸ், அக்ரி இன்ஜினியரிங் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு வர்றதுக்கு கொடுத்தாங்க. சோ அது எதுவுமே வரல. அதாவது அரசு அதிகாரிகள் சொல்லி அரசு செய்வது இல்லை. அரசா ஒரு முடிவெடுத்தால் அதிகாரிகள் சொல்லலாம், சொல்வது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து மேல் மட்டத்துல இருந்து அது ஒரு பாலிசி வரணும். அப்படி வந்ததுன்னா வந்து உண்மையாவே அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா விஞ்ஞானிகள் அதற்கு தயாரா இருப்பாங்கிறது தான். ஏன்னா நம்ம போரத்திலேயே நாம எவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். இதெல்லாம் யாரு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாநில அரசுல இருந்து நம்மகிட்ட சஜஷன், நம்ம ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போறதுக்கே சஜஷன் பட்ஜெட் தொடர்பாகவும் கேட்டாங்க, ரீஸ்ட்ரக்சர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கேட்டாங்க. கொடுத்தோம். நிறைய மீட்டிங்ஸ் 2-3 மீட்டிங்ஸ் நடத்தி உயர்மட்ட அதிகாரிகள் கூட மீட்டிங் எல்லாம் கலந்து ஆலோசனை எல்லாம் பண்ணி கொடுத்தோம். எத்தனை வந்திருக்குது. சோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த அரசுகள் முடிவு செய்த பிறகுதான் இதெல்லாம் நடைமுறைக்கு வரும். அது வரைக்கும் அது பேசு பொருளாத்தான் இருக்குமே ஒழிய நடைமுறைக்கு வர்றது சிரமங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி. இதுவரை இந்தியன் அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் எக்கானமி, அதாவது உலக பொருளாதாரத்தில் இந்திய வேளாண்மையின் பங்கு தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. தகவல்களை வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு கருத்துகள் இன்றைய நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. குறிப்பாக ஏற்றுமதி மற்றும் உற்பத்தி ஆகியவற்றின் நிலை, நமது நாட்டின் நிலை, இன்றைய நிலை தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. மேலும் உணவு பாதுகாப்பு தொடர்பான தகவல்களும் வழங்கப்பட்டன. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேட்டு அனைவருக்கும் பல விளக்கங்கள் தெரிய உதவி புரிந்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.